ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி எல்லாம் இருக்க போகுது, என்ன மாதிரியான பலன்லாம் கொடுத்துட்டு இருக்க போகுது. யூஸ்வலி நான் நிறைய மாத பலன்கள் பார்த்துருக்கேன், வார பலன்கள் பார்த்துருக்கேன். ஏன் பிரபஞ்சம் சொல்லக்கூடிய இந்த டேரட் கார்டு, அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் வார வாரம் பார்க்குறேன், மாசம் மாசம் பார்க்குறேன். இருந்தாலும் நடக்குதா அப்படின்னு பார்த்தா எனக்கு ஒரு 10லேருந்து ஒரு 20 விழுக்காடு தான் நடக்குது. ஆனா மற்றவங்களுக்கு பார்த்தா கேட்டால் நடக்குதுன்னு சொல்றாங்க. அப்போ எது என்னை தீர்மானம் செய்கிறது அப்படின்னா, உங்களுடைய நட்சத்திரங்கள் தான் உங்களை தீர்மானம் செய்கிறது. அப்ப நட்சத்திரங்கள் வாயிலாக உங்களுக்கு வரக்கூடிய கொடுப்பினை எப்படி இருக்க போது இந்த மாதம் அப்படின்ற மாதிரி நம்ம தொடர்ந்து யூனிக்கா ஒவ்வொரு மாசமும் பார்த்துக்கிட்டே வரோம். இந்த மாதம் நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் இப்ப என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா கேட்டை நட்சத்திரம். கேட்டை நட்சத்திரத்திற்கு இந்த ஜூன் மாதம் எப்படியெல்லாம் இருக்க போகிறது, கிரகங்கள் என்ன மாதிரியான கொடுப்பனையை கொடுக்க போகிறார்கள், என்னவெல்லாம் நிகழ காத்திருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோமே. ஆனால் கேட்ட அப்படின்னாலே புதனுடைய அகச்சிறந்த ஆளுமையை தன்னகத்தையே வாங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நட்சத்திரம் தான் இல்லையா. உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஹிண்ட் கொடுக்குறேன். நட்சத்திரநாதன் இதுவரைக்கும் அமர்ந்திருந்த இடம் என்று பார்த்தால் அப்படியே கொஞ்சம் தாண்டி மேஷத்துல உட்கார்ந்துருந்தாரு. ஸோ அவர் மேஷத்துல உட்கார்ந்து பார்வை செய்த இடம் 12ஆம் இடமாக இருந்ததுனால் கொஞ்சம் சுகபோகலாம் அடி வாங்குச்சு. நிறைய ஒய்ஃபோ இல்லை நீங்களோ ஒரு இடத்துக்கு டிராவல் பண்றது, அவங்க ஒரு இடத்துல இருக்கிறது, நீங்க ஒரு இடத்துல இருக்கிறது, இந்த மாதிரியான சிறு சிறு பிரிவை கொடுத்திருக்கும். ஆனா இப்போ ஜூன் மாதம் அப்படியே கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அப்படியே புதன் போய் சூரியனோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தில் இயங்க போகிற காலகட்டம். காலபுருஷனுடைய 2ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய ரிஷபத்துல போய் அமர்ந்து அப்படியே டைரக்டா 7ஆம் பார்வையாக உங்க நட்சத்திரநாதன் உங்களை பார்வை செய்தல் அப்படின்றது ஒரு மிகச்சிறந்த யோகமான காலகட்டம் தான். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஸோ அப்படியே கொஞ்சம் கேப் விட்ட அப்படியே ஊருக்கு லீவுக்கெல்லாம் அனுப்பிச்சு வச்ச ஒய்ஃப்லாம் கூட கொஞ்சம் கூடல் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த ஜூன் மாதம் என்பது ஒரு 10-12 தேதிக்கு அப்புறம் ஒரு 6-7 தேதிக்கு அப்புறம் இருக்க போதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கான ஒரு அமைப்பு அப்படின்றது கண்டிப்பாக கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நிறைய கொஞ்சம் சூரியன் புதன் சேர்ந்திருக்கு, எல்லாம் ஓகே தான். பட் 2ஆம் வீட்டுல குரு வேற உட்கார்ந்துருக்காரு. 15 தேதிக்கு அப்புறம் 20 தேதிக்கு அப்புறம் அப்படியே நீங்களும் போயிட்டு அந்த நட்சத்திர அதிபதியான புதனும் போய் அங்க உட்கார போகும்போது மன ரீதியான சில சில சஞ்சங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டமா இருக்கு. ஸோ தேவையில்லாத ஒரு மென்டல் டென்ஷன், டிப்ரெஷன், டைலமா. ஏன்னா புதன்னாலே டைலமா தான். இதுவா அதுவா இதுவா அதுவா. அது சாதாரணமா சூரியனோட சேர்ந்திருந்தா பரவாயில்ல. நம்பால குரு சாதாரண பயபுல இல்லை, மல்டிபிள் தான் குருவோட ரியாக்ஷனு. இப்போ மல்டிபிளாக யோசிக்க வைக்கிறது, மல்டிபிளாக யோசிக்க வச்சு மென்டலி டார்ச்சர் பண்ண வைக்கிறது, இந்த வேலையெல்லாம் செவ்வனே செய்வார். அது விருச்சிக ராசிக்காருக்கு நல்லாவே பண்ணுவார் குரு. அதனால கொஞ்சம் சிந்தனை அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த தடவை ஜூன் 15 தேதிக்கு அப்புறம் இருப்பது அப்படின்றது தான் உண்மையான ரியாலிட்டியான விஷயம். இந்த தடவை கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்கள் எந்த வயது ஒத்தவராக இருக்கும் அந்த வயது தகுந்த மாதிரியான சிந்தனை என்பது மேலும் நீங்கள் படிக்கிற பிள்ளையா இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரியான சிந்தனை வரப்போகுது. நீங்க ஒரு 20 வயசுலேருந்து 35-40 வயசுக்காரங்களா அதுக்கு தகுந்த மாதிரியான சிந்தனை மேலும். ஸோ சிந்தனை அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு. எதை சாப்பிட்டா பித்தம் தெளிவுன்ற மாதிரிலாம் நிறைய, அதாவது சில பேருக்கு ஒண்ணுமே இருக்காது. சில பேர் நம்மளை வெறுப்பதுக்குன்னு ஒரு 10 விஷயத்த கையில வச்சுட்டு எதை எடுக்கிறதுன்னு தெரியல, நான் குழம்பிட்டு இருக்கேன்மா. அப்பெல்லாம் இல்லாதவனுக்கு எவ்வளவு காண்டாகும். அந்த மாதிரி இந்த தடவை கேட்ட நட்சத்திரக்காரன் நிறைய ஆப்ஷனை கையில வச்சுட்டு என்ன பண்றதுன்னு தெரியலையேன்ற மாதிரி இருக்கக்கூடிய, ஏன்னா குருனாலே மல்டிபிள் தான். நான் சொன்ன மாதிரி திரும்ப அங்க போய் புதன் உட்காரு, சூரியன் சிவராஜ் யோகம்லாம் இயங்க போகுது. அப்படியே கூட்டி கழிச்செல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஜூன் 15 தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் மன ரீதியாக சில சில சிந்தனைகள் மேலோங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு. ஆனா முதல் 15 நாட்கள் நல்லா இருக்கு, ரொம்ப ரொம்ப ஜாலியா இருக்கு. கொஞ்சம் ஒரு மாதிரி என்ன சொல்றது, லோன்லியா ஃபீல் பண்ணுவீங்க. நல்லா இருந்தாலுமே ஒரு மாதிரியான லோன்லினஸ் அப்படின்றது கொஞ்சம் ஒட்டிட்டு இருக்கிற மாதிரியான காலகட்டமா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குருவோட பார்வை 2ஆம் பார்வை குடும்பஸ்தானத்துக்கு விழுகிறதுனால குடும்பத்துல மிகச்சிறந்த ஒரு வருமானம் வருவதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது மேலும். அதுவும் காலபுருஷனுடைய 9ஆம் வீடு வேற. அது நிறைய பாக்கியங்கள், நிறைய கோவில் குளத்தோட தெய்வத்தோட அனுகிரகங்கள். நீங்க ஏதாவது ஒரு கோவில் குளத்துக்கு போயிட்டு வர்றது, உங்க பேர்ல ஒரு அர்ச்சனை நடக்கிறது, இது எல்லாமே முதல் 15 நாட்கள் தெரிஞ்சு மே மாசம் 20 தேதியிலிருந்து. ஏன்னா சூரியனுடைய நகர் உச்சி தானே நம்ம எப்பயுமே நம்ம கணக்கீடு செய்ய முடியும். அப்போ மே மாதம் 20 தேதியிலிருந்தே எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஜூன் 15ஆம் தேதி வரைக்குமே நிறைய உங்க பேர்ல கோவில்களுக்கு அர்ச்சனை நடக்கிறது, நீங்க கோவில்களுக்கு போறது, கோவிலுடைய பிளஸிங் உங்களுக்கு கிடைக்கிறது, இந்த மாதிரி சாமியோட அனுகிரகம் கிடைக்கிறதுக்கெல்லாம் குரு உங்களுக்கு உறுதுணை புரியக்கூடிய காரணியாக இருக்க போகிறார். ஓகே, அப்படியே இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா ராகுடைய டிரான்சிட் அப்படின்றதுமே ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு.
ஒன்றும் மோசமான அமைப்புலாம் இல்லவே இல்லை, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. நிறைய வித்தைகள் கற்றுக்கொள்ளக்கூடிய, நிறைய எக்ஸாம் எழுதுறது, படிப்பு. இந்த 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடமே இந்த படிப்பை குறிக்கக்கூடிய இடம் தான். திடீர் 30 வயசு ஆனாலும் சரி, 20 வயசு ஆகும், திடீர் நம்ம கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுவோமா, நம்ம யூபிஎஸ்சி எழுதுவோமா, நம்ம டிஎம்பிசி எழுதுவோமா, நான் வெறி கொண்ட வேங்கை தெரியுமா அப்படின்ற மாதிரி உள்ளுக்குள்ள வந்து அப்படியே ஒரு ஜுவாலையை வந்து மிஸ்டர் ராகு கிரியேட் பண்ணி விடுவார். பண்ணலாமே, இதை பண்ணலாமே, அதை பண்ணலாமேன்னு குரு அவருடைய பார்வையை செலுத்தி அதற்கு வந்து அப்ரூவல் கொடுப்பார். அந்த மாதிரியே அந்த தடவை நான் சொன்ன மாதிரி எதை பண்றதுன்னு தெரியாம ஒரு கன்ஃபியூஷன் மைண்ட்ல சுத்தக்கூடிய, அட போங்க மேடம் நாங்க எப்பயுமே அப்படிதான் இருக்கோம் அப்படின்னா நீங்க எண்ணினம் ஒன்றும் பண்ண முடியாது, விட்டலாம், ஜாலியாக அனுபவிச்சுக்க வேண்டியதான். இந்த தடவை கொஞ்சம் எதை செய்வது எதை விடுவது என்று தெரியாமல் கொஞ்சம் குழம்பக்கூடிய சூழ்நிலை முதல் 15 தேதி வரைக்கும் இருக்கும். 15ஆம் தேதிக்கு அப்புறம் அது கன்ஃபார்மாக இருக்கும். அவ்வளோதான். என்ன மேடம் முடியாதா அப்படின்னா 20 தேதி வரைக்கும் முடியாது. ஒரு 20-25 தேதிக்கு அப்புறம் தான் ஒரு கிளாரிட்டியே வரப்போகுது. அது வரைக்கும் குழம்பி 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 நீங்களும் குழம்பி, வீட்டில் இருக்கவங்களையும் குழப்பி, இல்லை வீட்டில் இருக்கவங்க உங்களை குழப்பி, மேக்ஸிமம் இதுதான் நடக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா 7ஆம் வீட்டுக்கு வர பார்வை வருதா, ஸோ வீட்டுக்காரமா உங்களை குழப்புறது, வீட்டுக்காரர் உங்களை குழப்புவது அப்படின்ற மாதிரியான சில குழப்ப நிலைகளுக்கு ஆட்படக்கூடிய அமைப்பாக இருக்கும். பார்த்து பத்திரமா இருந்துக்கங்க, அவ்வளோதான். நான் இன்டெரக்டாக சொல்கிறேன், நீங்கள் டேரெக்டாக புரிஞ்சுக்கோங்க, சரியா? ஓகே. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷம் மேலோங்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. ஜூன் மாதம் முதல் ஒரு 5-6 தேதியெல்லாம் விட்டுருங்க. புதன் திரும்ப புதனோட வீட்டுக்கே வரும்போது, எப்பயுமே நம்ம வீட்டில் நம்ம இருக்கும்போது கொஞ்சம் ஜாலியாக இருப்போம்ல. அப்போ நட்சத்திரநாதன் கொஞ்சம் அவரோட வீட்டில் கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கக்கூடிய காலகட்டம், மூளை வெளுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். எப்பயுமே வந்து நான் சொல்லியிருக்கேன்ல, புதன் நாளே மூளை தான். கொஞ்சம் உடம்பெல்லாம் ஃபிட் ஆகிறது, திடீர்னு நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிறது, 10-15 நாள் தாடியெல்லாம் ஷேவ் பண்ணாமல் இருந்தால் போய் ஷேவெல்லாம் பண்ணிட்டு வர்றது. ஏன்னா இதுக்கும் காரகத்துவமா, இதுக்கும் தான் இருக்குது காரகத்துவம். நீங்கள் வந்து நம்ப மாட்டீங்க, புதனோடலாம் கேது சேர்ந்தா அங்கே வந்து மண்டையில் ஒன்றும் இருக்காது. புதன் சூரியன் கேதெல்லாம் வந்து அங்கே ஒன்றுமே இருக்காது. ராகுலாம் சேர்ந்தா நிறைய முடி வளரும், நம்மளுக்கு வந்து பார்பர் ஷாப்பு காசு கொடுத்து மாளாது, இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இந்த தடவை என்ன பண்ணுறதுன்னா, நீங்கள் அழகாக போகிறீர்கள் என்பது மட்டும் தான். அழகாக போகிறீங்க, இல்லை அழகுபடுத்திக்க போகிறீங்க உங்களை அப்படின்றது நடக்க போகிறது. மருத்துவ செலவு கொஞ்சம் எட்டி பார்ப்பதற்கான காரணம் அப்படின்றது இருக்கு. ஏன்னா சூரியனோடு புதன் சேரும்போது கொஞ்சம் மருத்துவ செலவெல்லாம் கொஞ்சம் எட்டி பார்ப்பதற்கான வாய்ப்புகளாக இருக்குது. கொஞ்சம் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வர்றது, கொஞ்சம் முதுகில் ப்ராப்ளம் வர்றது, முதுகு வலி வர்றது, கொஞ்சம் அடிச்சு போட்ட மாதிரி உடம்பெல்லாம் வலிக்கிறது, தூங்கலாமே டயர்டாகவே இருக்கே அப்படின்ற மாதிரி கொஞ்சம் டயர்ட்னஸ் எட்டி பார்க்கறதுன்ற மாதிரி கொஞ்சம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. பட்டு இது வரைக்கும் இருந்த ஊழல் எல்லாம் போய் கூடல் அதிபதிக்கான காரணம் சூப்பராக இருக்கு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் மனசை விட்டு பேசுறது, சந்தோஷமா இருக்கிறது, நம்மளுக்குன்னு ஒரு தன்மை இருக்குல்ல, அதெல்லாம் விட்டு போட்டு அப்படி குழந்தையா மாறுறது, நிறைய பெரிய மனிதர்களுடைய சந்திப்பு கிடைப்பது, பெரிய மனிதர்களுடைய ஆசி கிடைப்பது, நிறைய தெய்வ கடாட்சம் கிடைப்பது, தெய்வத்திற்கு அவர் வேலை பார்க்கறது, முடிஞ்சா திருப்பதி எல்லாம் போயிட்டு வர்றது, திருப்பதி பெருமாளுடைய பிரசாதம் உங்க கையில வந்து சேர்றது, திருப்பதி போய் பார்க்கறது, இல்லை பெரிய பெரிய வழிபாட்டு தலங்களோடு ஒரு கனெக்டிவிட்டி கிடைக்கிறது அப்படின்ற மாதிரி இந்த கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு மிகச்சிறந்த ராஜயோகம் எட்டி பார்ப்பதற்கான வாய்ப்பு 100 விழுக்காடு கண்டிப்பாக இருக்கிறது. இதெல்லாம் பொது பலன். ஓகே, நீங்க படிக்கிற கேட்ட நட்சத்திரக்கார குழந்தைங்களா இருந்தீங்கன்னா இந்த ஒரு மாசம் ஐயோ இவ்வளவு கஷ்டமா இருக்கு, இந்த வருஷத்தை போக்கிடுவோமா மாட்டோமா, தேருவோமா தேர மாட்டோமான்ற மாதிரிலாம் மண்டையில பயங்கரமான சிந்தனைலாம் வரும். ஆனால் முடிவில் நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்க. இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு சிந்தனைலாம் வரும், அதனால் அப்படியே வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு 25 வயதிலிருந்து ஒரு 50 வயதுக்குள் இருக்கக்கூடிய கேட்ட நட்சத்திரக்காரர்களாக இருந்தீர்கள். ஆனால் நான் மேலே சொன்ன எல்லா பழமும் ஒன்று விடாமல் உங்களுக்கு மட்டும் தான் நடக்க போகுது. அதனால் நான் திரும்ப ரிப்பீட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, நீங்கள் ஒரு 45 வயதிலிருந்து நீங்கள் ஒரு 60 வயதுக்குள் இருக்கக்கூடிய கேட்ட நட்சத்திரக்காரர்களாக இருந்தீர்களே ஆனால் மதிப்பு அதிகரிக்க போகிறது, சமூகத்தில் மரியாதை அதிகரிக்க போகிறது. என்ன மட்டும் கார்னர் பண்ணுறாங்களோ அப்படின்ற நிலைமையெல்லாம் மாறி பரவாயில்லையே அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம். நிறைய புத்தகங்களோடு அச்சு நிறுவனங்களோட சம்மந்தப்படுறது, பிரிண்டோட சம்மந்தப்படுறது, திடீர்னு போய் ஆதார் கார்டு ஜெராக்ஸ் கடைக்கு போயிட்டு வருது, பிரிண்ட் எடுக்கிறது, இந்த மாதிரி பிரிண்டிங் ப்ரெஸ் இதோடலாம் சம்மந்தப்படுறது, பத்திரத்தோட சம்மந்தப்படுறது, ஒரு இடத்த வாங்குவோமா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவோமா அப்படின்ற மாதிரி அமைப்பு, பத்திர ஆஃபீஸோட கனெக்ட் ஆகிறது, நிறைய கவர்மெண்ட் டாக்குமெண்ட்டோட ஒரு என்ட்ரி ஆகிறது, கவர்மெண்ட்டோட ஒரு சம்மந்தப்படுறது, மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறது, கௌரவம் கிடைக்கிறது, இது எல்லாமே 45 வயதை தாண்டி 60 வயதுக்குள் இருக்கக்கூடிய கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு கண்டிப்பாக நடக்க போது. அதன் மூலமாக ஒரு சந்தோஷம், அதன் மூலமாக ஒரு என்ன சொல்றது, ரொம்ப நாள் கனவு உங்களுக்கு கைகூடிய ஒரு திருப்தி, ஒரு நிம்மதி எல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்பு அழகா இருக்கு. ஸோ கவலைப்படுறதுக்குலாம் ஒண்ணுமே இல்லை. கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு 55 வயசை தாண்டிடுச்சு அப்படின்னா சாப்பிட்ற விஷயத்துல கவனம். சுகர் திடீர்னு ஏறுறது, பல பேருக்கு கொஞ்சம் உங்களுக்கு யூரினல் பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அதுக்கான மருந்து கொடுக்கறது, இல்லை கொஞ்சம் டயாலிசிஸ் மாதிரியான ஸ்டேஜுக்கெல்லாம் எட்டி பார்க்குற மாதிரியான ஒரு காரணத்துவத்தை கொண்டு போகிறது, இதெல்லாம் சந்திரன் தாங்க இந்த வேலையெல்லாம் பார்க்குறது. ஸோ புதன் அப்படின்னு நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது, திடீர்னு ஷேக் ஆகுது,
ரொம்ப வேர்த்து வேர்த்து போகிறது, இந்த மாதிரியான சின்ன சின்ன உடல் உபாதைகள்லாம் வருவதற்கான வாய்ப்பு. ஏன்னா சூரியனாலே நெருப்பு கிரகம், அதோடு புதன் சேரும்போது கொஞ்சம் தலைவலி வர்றது, டென்ஷன் ஆகிறது. எப்பயுமே நம்ம அப்படிதான் இருக்கோம் அப்படின்னா பரவாயில்ல, மற்றவங்களுக்கு பழகிடும். இல்லை திடீர்னு இப்போ அப்படி இருக்கும்போது மற்றவங்களுக்கு என்னடா அது எப்பயும் கோவப்படாத எல்லாம் கோவப்படுறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் வரும். அதனால கோவத்தை மட்டும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தருணமா இருக்கு. கொஞ்சம் கோவத்தை கட்டுப்படுத்த வேண்டிய காலகட்டம் தான். நிறைய இளநீ கொடுங்க, நிறைய தண்ணி குடிங்க. முடிஞ்சா தண்ணீர் தானம் செய்யக்கூடிய ஒரு 40 வயதிலிருந்து 60 வயதுக்காரங்க தண்ணீர் தானம் செய்யக்கூடிய வேலையை பார்த்தீர்கள். ஆனால் சந்திரனால் வரக்கூடிய இந்த மனசு சஞ்சலம் என்பது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பாதிக்காமல் கண்டிப்பாக உங்களை காப்பாற்றும். ஓகே, இந்த தடவை நான் என்ன தெய்வத்தை வழிபடலாம்? திருச்செந்தூர் முருகன் வழிபாடு உங்களுக்காக சிறந்த ஏற்றத்தை கொண்டு வந்துடும். முருகனுடைய அனுகிரகம் சூப்பராக இருக்குங்க இந்த தடவை. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. சொல்லும் போதே எனக்கு அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா அவர் தான் நம்மள ராசிநாதனும் கூட. அப்படியே உங்களை வலுவாக அப்படியே ஒரு மாதிரி இருந்தவங்களுக்கு திடீர்னு குளுக்கோஸ் ஏற்றுனா எப்படி இருக்கும்? தெம்பாய் வந்துடுவோம்ல, அந்த மாதிரி வலுவாக இழந்து அப்படியே இப்படி உட்காந்துருந்த செவ்வாய் வந்து அப்படியே வந்து உட்காராரு. ஆனால் கேதுவோட சேர்ந்துருக்காரு. ஸோ அதனால கொஞ்சம் கேட்டை நட்சத்திர பெண்களாக இருந்தால் உங்களுடைய ஸ்பௌஸோட உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் தேவை. கேட்டை நட்சத்திர ஆண்களாக இருந்தால் உங்களுடைய உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் தேவை. கொஞ்சம் உடம்பை பார்த்துக்கங்க. பல்லு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வர்றது, கொஞ்சம் எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வர்றது, இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உங்கள் அம்மாவுடைய உடல்நிலையில் ஆரோக்கியத்தில் கவனம் கண்டிப்பாக தேவைப்படக்கூடிய மாதம். அதே மாதிரி ரத்தம் கொஞ்சம் வீக்காகிறது, கொஞ்சம் ஹீமோகுளோபின் கம்மியாகுது அப்படின்ற மாதிரி சில உடல் உபாதைகள் எட்டி பார்க்கக்கூடிய காலமாக இருக்குது. அதை கொஞ்சம் பார்த்துக்கிட்டிங்களா போதும். மற்றபடி இந்த மாதம் கொஞ்சம் யோசிக்கக்கூடிய மாதமாகத்தான் இருக்கு கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு. ஓகே, என்ன கலர் உங்களுக்கு இந்த தடவை லக்கா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ரெட் கலர், எல்லோ கலர், ஸ்கை ப்ளூ கலர், கிரீன் கலர், இந்த நாலுமே உங்களுக்கு லக்கா இருக்கக்கூடிய கலராக இருக்குது. இதெல்லாம் நீங்கள் வேர் பண்ணும்போது ஒரு நல்ல பாசிட்டிவை நீங்கள் வந்து ஃபீல் பண்ண முடியும் அப்படின்றது இருக்குது. நிறைய குருவுடைய பிளெஸிங் கிடைக்க போகுது இந்த தடவை. அதன் மூலமாக வாழ்வியல் என்பது மிகச்சிறிய முறையில் அழகாக மாறப்போகிறது என்பது மட்டும்தான் உண்மை. ஓகே, இந்த தடவை கேட்ட நட்சத்திரக்காரர்கள் என்ன பார்ப்பீர்கள் அப்படின்னா, வித்தியாசமா இருக்கும். நிறைய மலை முகடுகள் எல்லாம் பார்க்க போறீங்க. மலை முகடா? ஆமா, நிறைய மலை முகடு, பனி சார்ந்த இடங்கள், பனி முகடு. இப்படி மொபைலை திறந்தாலே மழை வர்றது, பனி வர்றது, யாராவது மலை மேலே ஏறுறது, இந்த மாதிரி மலையில் நீங்கள் போகும்போது ஏதாவது ஒரு மலை கண்ணில் படுறது, நீங்கள் ஏதாவது ஒரு மலைக்கு எதிர்பாராத விதமாக போகிற வழியில் ஏதாவது சிவன் கோயிலை பார்க்கறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களோட ஆகாசத்தோடு தொடர்பு கொள்ள போகிறீர்கள். ஸோ கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த இதெல்லாம் கண்ணில் பட்டுச்சுன்னா எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிரபஞ்சம் நான் உங்களோடு இருக்கிறேன் என்ற சமிக்கைகளை இதற்றின் மூலமாகத்தான் உங்களுக்கு அனுப்பும் என்பதுதான் உண்மை. சூப்பராக இருக்குது கேட்டை நட்சத்திரக்காரங்க, கவலைப்பட வேண்டாம்.